ஹாய் கைஸ், ஐபிஎல் 57வது மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் ஆட போறாங்க. ஸோ கேகேஆருக்கு வந்து ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகுறதுக்கு. பட் சிஎஸ்கே ஆல்ரெடி எலிமினேட்டட். ஸோ இந்த மேட்ச்க்கான அனலிசிஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தால இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. டெலகிராம் சேனல்ல ஒவ்வொரு மேட்சுக்கும் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் வேணும் அப்படிங்கிறவங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். குபேரா ஃபேண்டசி ஆப்ல டியோ ஆப்ஷன் மூலியமா வெறும் ஒரு பிளேயரை எடுத்து நீங்க விளையாட முடியும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப். ஸோ இதில் உள்ள இந்த டியோ ஆப்ஷனு, டியோ வின்னிங்ஸ் இது எல்லாமே நம்ம சேனல்ல ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் டெலகிராம் சேனல்ல. இந்த ஆப் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா கீழே லிங்க்கும் ரெஃபர் கோடும் கொடுக்குறேன். யூஸ் பண்ணி ரெஃபர் கோடை கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இனிஷியலா உங்களுக்கு வந்து ரியல் கேஷாகவும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும். அந்த ரியல் கேஷ் அமௌண்ட்டை வச்சு உங்களுடைய முதல் கான்டெஸ்ட்டை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க், ரெஃபர் கோடு ரெண்டுமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல நம்ம 2 விதமான பிட்ச் பார்த்துருக்கோம். ஒன்று ஸ்லோவர் பிட்ச், பால் கொஞ்சம் நின்று வரும், பெரிய அளவில் வந்து பேட்டர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். இன்னொன்று பிட்ச் வந்து நல்ல பேட்டிங் பிட்ச், 200 ரன்னுக்கு மேலே நம்ம பார்த்துருக்கோம். எல்எஸ்ஜி, கேகேஆர் ஆடின மேட்ச்லாம் நம்ம ஹை ஸ்கோரிங் மேட்ச் நம்ம பார்த்துருக்கோம். பட் கடைசியாக யூஸ் பண்ண ஒரு சில மேட்ச்சில் வந்து பிட்ச் கொஞ்சம் நின்று வருது. குறிப்பாக ஆர்ஆர் மேட்ச்சில் வந்து பேட்டிங் அந்த அளவுக்கு டஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஷாட்ஸ் வந்து ஆடும் பொழுது பால் கொஞ்சம் நின்று வர்றதுனால பேட்டர்ஸ் கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைமிங் அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. டெஃபினட்டா ஸ்பின்னருக்கு ஒரு சில டர்ன் கிடைக்குது, அதை பார்த்துருக்கோம். ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன பவுண்டரி தான், அவுட் ஃபீல்டும் பயங்கர ஃபாஸ்டா இருக்கும் ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் பால் கொஞ்சம் நின்று வருது, பால் கொஞ்சம் திரும்புது அப்படிங்கிறதுனால ஆவரேஜ் ஸ்கோருக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு இந்த கிரவுண்ட்ல. நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்வியஸா சேசிங் டீம் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. 168 அப்படிங்கிறது ரொம்ப பிலோ பார் ஸ்கோர் தான் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ 180, 190 அப்படிங்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்கு. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்டென்ட்டோட ஆடுறாங்க கடந்த ஒரு 2-3 கேம் அப்படி நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா 200 ரன் ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணாங்க ஆர்சிபி அகைன்ஸ்டா. ஸோ இந்த இன்டென்ட் சுத்தமாகவே இல்லாமல் இருந்தது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா இன்டென்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் மேட்சே ஒன்ஸ் பேடி தான் ஆடுற மாதிரி இருந்துச்சு தீபக் கூடாக்கு பதிலாக. பட் கடைசி நிமிஷத்தில் அவர் இன்ஜுரி ஆனதுனால அவருக்கு பதிலாக திரும்ப தீபக் கூடாவே ஆடி இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் பேடிக்கு பதிலாக உர்வில் பட்டேல் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரெப்யூட்டேஷனோட வர்றாரு. 28 பால்ல 100 அடிச்சிருக்காரு டொமஸ்டிக் சீசன்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய நம்ம நியூஸ் கேள்விப்படுறோம். ஸோ பட் வந்தாலுமே கூட ரொம்ப கீழே பேட்டிங் ஆடுவார். ஆல்மோஸ்ட் 8வது பொசிஷன்ல பேட்டிங் ஆடுவார். ஸோ இந்த சீசன்ல நம்ம பார்க்குறோம், நம்ம நம்பர் 4 பேட்டர் எடுக்கிறதுக்கே ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கு. சிஎஸ்கே டீம்னு இல்லை, எந்த டீமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு பேட்டிங் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சான்ஸ் கம்மியாக இருக்கு. ஸோ நம்பர் 8ல ஆடக்கூடிய ஒரு பேட்டரை நம்மளுடைய டீம்ல எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு மூவ் தான். பட் ஸ்டில் நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உர்வில் பட்டேல் ஆடினார் அப்படின்னா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி ஸ்பின்னர் ரொம்ப ஹேண்டியாக இருப்பாங்க இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நூர் அகமது, ஜடேஜா மாதிரி பிளேயர்ஸை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மத்தீசா பத்திரனா பால் கொஞ்சம் லோ கெப்ட் ஆகுது. ஸோ டெஃபினட்டா அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு தோணுது. வேணுங்கிறவங்க மதீசா பத்திரனாவையும் டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெரிய அளவில் மாற்றம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. போன மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, அதனால பெருசாக மாற்றம் எதுவும் பண்ண மாட்டாங்க. போன மேட்ச் மாதிரியே பிச்சு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா மோயின் அலி இந்த மேட்சும் ஆடுவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்ட்ரே ரசலுக்கு பேட்டிங்கில் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க. அன்கிரீஸ் ரகுவன்சி 2 டவுன்ல வரைக்கும் ஆடுவார். ஆண்ட்ரே ரசல் 3 டவுன்ல வந்துடுவார். ஸோ அது ஒரு இதாக இருந்து ரொம்ப கீழே ஆடிட்டு இருந்தார். பட் போன மேட்ச் ஒரு பேட்டிங்கில் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, அது கிளிக் ஆனிச்சு. ஸோ அதனால இந்த மேட்சும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எர்லி கொலாப்ஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஆண்ட்ரே ரசல் ஒரு 3 டவுன்ல பேட்டிங் வருவார். பிளஸ் ஓவர்ஸும் 2 அல்லது 3 ஓவர் போடுறாரு அப்படிங்கிறதுனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் கேப்டன், வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து சுனில் நரேனும் ரவீந்திர ஜடேஜாவும் தான். பட் நீங்க ஒரு சில டீம்ல ஆண்ட்ரே ரசலை கூட கேப்டன், வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டர்ஸ், டாப் ஆர்டர் பேட்டர் எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போல ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருண், மொயின் அலி, அதுக்கப்புறம் சுனில் நரேன் இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். மிடில் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டர் பேட்டர் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா எர்லியா நியூ பால்ல பெரிய அளவில் ஸ்விங் எதுவும் இருக்காது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால எர்லி விக்கெட்டுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். லோ பர்சன்டேஜ் ஜிஎல்பிக்கு மொயின் அலி ஸ்டில் கம்மியான பேர் தான் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நிறைய
லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க ஸ்டில் இன்னுமே கூட. ஸோ அதனால வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிஷியலா 1, 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல பேட்டிங் ஆர்டரும் ரொம்ப கீழ வரைக்கும் போணுச்சுன்னா, மொயின் அலிட்ட இருந்து ஒரு 10, 15 ரன் கூட இனிஷியலா எதிர்பார்க்கலாம். சிவம் துபே யூசுவலா ஸ்பின்னர்ஸ கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணுவாரு. இந்த கிரவுண்டும் வந்து அந்த அளவுக்கு பெரிய கிரவுண்டு கிடையாது. ஸோ ஸ்பின்னர்ஸ டேக் ஆன் பண்ணி கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சாரு அப்படின்னா, டெஃபினட்டா வந்து கண்டிப்பா வந்து அவருடைய பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் வந்து சிவம் துபே கடந்த ஒரு 2, 3 மேட்ச் ஆடாதனால அவருடைய பெர்சன்டேஜும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஹர்ஷித் ராணா ஜென்யூன்லி விக்கெட் டேக்கிங் பவுலரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த சீசன் கொஞ்சம் சுமாரா தான் அமைஞ்சிருக்கு அவருக்கு. பட் இருந்தாலும் கேகேஆர் ஒருவேளை ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா எடுத்துக்கோங்க. டெத் ஓவர்ஸ்ல அவருக்கு விக்கெட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாவே இருக்கு. இதான் என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு. இதுல ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் மட்டும் லைவ் பிட்ச் ரிப்போர்ட்ட பார்த்துட்டு சொல்றேன். என்ன அப்படின்னா, டெவால் பிரேவிஸ் அண்ட் சாம் கரன். ஸோ இவங்க 2 பேருக்கு பதிலா எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் மதீசா பதீரானா அண்ட் ஹர்ஷித் ராணாவை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிட்ச் கொஞ்சம் ஸ்லோவா நின்னு வந்துச்சுன்னா, டெஃபினட்டா இந்த 2 பேட்டரும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. குறிப்பா டெவால் பிரேவிஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வருண் ஆட போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ வருணை எப்படி ரீட் பண்ணுவார் அப்படிங்கிறதும் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதே போல சாம் கரன் ஜெனரலி கொஞ்சம் நின்று வரக்கூடிய பிச்சஸ்ல கொஞ்சம் சிரமப்பட்டிருக்காரு. சென்னையிலேயே வந்து நிறைய மேட்ச் ஆடினாரு. ஸோ அதுலேயே வந்து ஸ்லோ விக்கெட்ஸ்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு பேட்டிங்ல. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ரவுண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி போடுவார். பட் ஸ்டில் அவருடைய ஃபுல்லாக 4 ஓவர் போட்டால் போடுறது இல்லை. மேக்ஸிமம் 2 ஓவர் தான் வந்து போடுறாரு. ஸோ அதனால வந்து சாம் கரன் அதுக்கப்புறம் டெவால் பிரேவிஸுக்கு பதிலாக நம்ம ஜென்யூன்லி 4 ஓவர் போடக்கூடிய பவுலர் வந்து நம்ம ட்ரை பண்ணலாமா, ஹர்ஷித் ராணா, மதீசா பத்திரனா அப்படிங்கிறத டெலிகிராம் சேனலில் நான் லைவ் பிட்ச் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் தான் போயிருக்கேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க ஆண்ட்ரே ரசலை ட்ரை பண்ணி பாருங்க. வருண் சக்கரவர்த்தி கூட நாட் அ பேட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக இதான் என்னுடைய டீம். இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா ஃபைனல் அப்டேட்டு டெலிகிராம் சேனலில் தந்துடுறேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.